ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله وقال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطيع الله ورسوله فقد فاز فوزا عظيما அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை போற்றி இப்புனிதமிக்க ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, புனிதமிக்க ஜும்மாவுடைய தலைப்பு மின் சமராத்தி கஸ்பில் ஹலாலி, ஹலாலான சம்பாத்தியத்தினுடைய பலன்கள். தம்பி அப்படி உட்கார வைங்க, ஜும்மாவுடைய நேரத்தில் சின்ன பையங்களும் இப்போ விளங்காது, நம்ம தான் சரிவர அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா ஜும்மா தொழுகை மாதிரி கிட்டத்தட்ட, அதனால பேசினா நன்மை இழந்துருவோம்னு சொல்லிட்டு வருது. இஷாரா செஞ்சாலே முடிஞ்சு போச்சு. அருமைக்குரிய சகோதரர்களே, புனிதமிக்க ஜும்மாவுடைய தலைப்பில் அருமையான நாம் வழங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு தலைப்பு, ஹலாலான சம்பாத்தியத்தின் பலன்கள். ஹலாலான சம்பாத்தியம்னு சொன்னா நம்ம சின்ன பிள்ளையில இருந்து பெரிய ஆள் வரைக்கும் ஹலால்னா என்னன்னு தெரியும். அது அரபி வார்த்தை, இன்னைக்கு நான் முஸ்லீம்களே பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு அது பிரபல்யமான வார்த்தை. அந்த ஹலாலை பத்தி நான் விளக்கம் சொல்ல தேவையில்லை உங்களுக்கு. ஆனால் மனிதன் இதில் தோற்று போகிறான். மற்றவர்கள் தோற்று போனால் பரவாயில்லை, முஸ்லிம் அல்லாதவர்கள். நாம் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று குர்ஆன் சொல்லி தந்திருக்கிறது. ஒரு வட்டத்தின் கீழ் வந்து விட்டோம், இறைவனுக்கு கட்டுப்பட்டு விட்டோம், மறுமையை நம்பி விட்டோம், மறுமைக்கு பின்னால் வாழ்க்கை இருக்கிறது நம்புகிறோம். இப்படிப்பட்ட நாம் அவர்கள் தோற்று போனோமா நாமல் தோற்று போக கூடாது என்பதை இந்த நேரத்தில் உணர்ந்து கொள்ள வேண்டும். கஸ்புல் ஹலால், ஹலாலை சம்பாதிப்பது பெரிய கஷ்டம், பாரதூரம் என்று நினைக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா 90 வழிகளை திறந்து 10% அழைத்து வைத்திருக்கிறான். 10% கூட நான் மேம்படுத்தியே சொல்றேன், கம்மியா தான் இருக்கும். ஆனா மனிதனுடைய குறுக்கு புத்தி என்னன்னா, இப்போ குறுக்கு வழி தான் போக நினைப்பாங்க. டிராபிக் ஓவரா இருக்குன்னா இங்கிட்டு பிச்சுட்டு அங்கிட்டு பிச்சுட்டு எங்கேயா பாஞ்சி ஓடிட மாட்டோமா நினைப்போம் இல்லையா? அது மனிதனுடைய இயல்பு. அந்த அடிப்படையில குயிக்கா முன்னேறணும், அதுக்கு குறுக்கு வழி தான் லாயக் என்ற அடிப்படையில சம்பாத்தியம் பண்ற சம்பாத்தியம் ஹலாலான சம்பாத்தியமா என்று பார்ப்பதே அல்ல. ஆனால் இப்படி உள்ளவர்கள் தொழுகிறார்கள், நோன்பு வைக்கிறார்கள், ஜகாத் கொடுக்கிறார்கள், ஹஜ் செய்கிறார்கள், துஆக்கள் செய்கிறார்கள், எல்லாம் செய்கிறார்கள், முதல் இருக்கிறார்கள். ஆனால் இதை பற்றி அலட்சியமா இருக்கிறார்கள். அவரிடத்தில் கேளுங்கள், பன்னிக்கரிய திம்பீர்களா என்று கேளுங்கள், அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது நினைப்பார்கள். குர்ஆன்ல ஹிஸ்ஸீர் வருகிறது. கல்பு நாய்க்கரிய திம்பீரா என்று கேட்பார்கள், ஆஹா தூரமாயிடும். ஆனா அது எப்படி ஹராம் என்று விளங்கி வைத்தார்களோ அது போல இதை விளங்கி வைக்கிறது. இதான் கூட டேஞ்சர். இதுல தோற்று போனவர்கள் ஏராளமானவர்கள். பேசிட்டு இருக்காங்களா எல்லாத்தையும் சேர்த்தான். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல பேசும்போது சொல்வான், வதுஹிப்பூனல் மால ஹுப்பன் ஜமா, அடே பொருளை அதிகமா நேசிக்கிறீர்கள், கடுமையாக நேசிக்கிறீர்கள். நேசிப்பது தப்பு அல்ல, நல்ல வழியில வர வேண்டும். நாடு இருக்கிறது, எல்லா நாடும் இருக்கிறது. நாட்டுல சட்டம் போடுறாங்க, அதிபராக இருக்கக்கூடியவர் சட்டம் போடுறாங்க. அது இந்தியாவுக்கும் விதிவிலக்கு இல்லை.
பிரதமராக இருக்க முதல்வராக சட்டம் போடுறாங்க, அதிகாரிகளை வச்சு பண்றாங்க. அவங்க பிடிக்கிறாங்க. எப்போ பிடிக்கிறாங்கன்னா சொத்து குவிப்பு வழக்கில். ஏன் பிடிக்கிறாங்கன்னா வருமானம் இவ்வளவு தான் வருது, வருமானத்துக்கு அதிகமாக சொத்து இருக்கிறது. இவர்கள் யார்? ஆர்டர் போட்டவனும் சுத்தம் இல்லை, பிடிச்சவனும் சுத்தம் இல்லை, பிடிக்கப்பட்டவனும் சுத்தம் இல்லை. ஆனால் ரப்பு பிடிக்க சொல்றான். அவன் எவ்வளவு பெரிய சுத்தமானவன், அவன் எவ்வளவு தையமானவன், அதிகாரம் உள்ளவன் மட்டுமல்ல, அருகதை உள்ளவன், தகுதி உள்ளவன். அப்படிப்பட்டவன் பிடிக்கிறான். இவெல்லாம் ஒட்டாய் வயிற்றுல பிறந்தவங்க, அவன் பிறப்பே இல்லாதவன். இவங்கெல்லாம் சாவறவங்க. அவன் உயிருள்ளவன், நித்திய ஜீவன் நிலையானவன், மரணமே இல்லாதவன். அவன் முன்னால எப்படி பயப்படணும்? ஆனால் பொருளாதாரத்தின் மீது ஆசை வரலாம், அதற்கு வரம்புகள் இருக்கிறது. ஒவ்வொரு மன்னனும் அவனுக்கு ஒரு எல்லையை வைத்திருக்கிறான். நான் ஒரு எல்லையை வைத்திருக்கிறேன், அந்த எல்லையை தாண்டிட்டா ஹராமுக்குள்ள விழுந்துருவீங்க என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த அடிப்படையில பொருளாதாரத்தை தேடுவது குற்றமல்ல. இப்ப நாம நினைக்கிறாங்க, என்னங்க எல்லாருமே கம்மியில வேலை பார்க்க நினைக்கிறீங்க. அங்கேயும் கூட செய்ய முடியும். என்ன தெரியுமா? எவனோ தகுதி உள்ள வரணும், துட்டை கொடுத்து, காசை கொடுத்து, தீனாரை கொடுத்து, இந்த ஃபைலை தூக்கி போட்டு தகுதி உள்ளவன வரவிடாம ஆக்கி மேலே ஏறி நடக்குதா நடக்கலையா? கொடுத்தவனும் குற்றவாளி, வாங்கப்பட்டவனும் குற்றவாளியா இல்லையா? அந்த அடிப்படையில அல்லாஹு தஆலா குர்ஆன்ல பேசும்போது சொல்கிறான், "வல்லதி ஜஅலகுமல் அர்த தலூலா." இந்த பூமியை உங்களுக்கு தான் ஆக்கியிருக்கோம். தலூலன் என்று சொன்னால் எளிதாக்கியிருக்கோம். எதற்கு? வாழ்வாதாரத்துக்கு. ஆனால் ஃபம்ஷூ ஃபீ மனாகிபிஹா, இந்த வசனத்தை நம்ம எல்லாருமே செயல்படுத்திட்டோம். கோயத்தில் இருக்கோம், எல்லாம் செயல்படுத்திட்டோம். ஃபம்ஷூ ஃபீ மனாகிபிஹா, பறந்து விரிந்து பல பாகங்களில் போய் உணவை தேடுங்கன்னு சொன்னால வந்துட்டோம். அதில் கரெக்டாக இருக்கும். ஆனால் விஷயம் என்னன்னா, ஹலாலான உண்ணணும், ஹலாலான தேடணும். இப்படி சொல்லிட்டு அல்லாஹ் செக் பாயிண்ட் வைக்கிறான் பாருங்க. வசனங்களை பார்த்து புரியணும், சிந்திக்கணும். அதான் அல்லாஹ் சிந்திக்கணும் சொல்லுவான். கண்ணீர் வரணும், பயம் வரணும். ஒயிலகி நுசு, எப்படி நீ நடந்தாலும் மோனை தப்பிக்க முடியாது என்றுதான் வரணும். மீனுதல் எங்க இருக்கிறது? ஒயிலகின் நுஷூர் எங்க வரணும்? என்றுதான் வரணும். கபருக்குள்ள வச்சா எங்க தான் வரணும்? என்றுதான் வரணும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டலாம். அப்போ சம்பாத்தியம் பண்ணக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய பயத்தோடு சம்பாத்தியம் வேணும். கண்ணியத்துக்குரிய முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லி காட்டுவார்கள் இந்த வசனத்திற்கு, மனிகதசபா மாலன் மின் ஹலாலின், ஹலாலான உணவை யார் தேடி சம்பாதிக்கிறார்களோ பாரக்கல்லாஹு லஹு ஃபீஹி, அல்லாஹ் தஆலா அவருடைய வாழ்க்கையில பரக்கத் செய்வான். ஹராம்ல செய்து வைங்களா, எத்தனை பேர் பாருங்க அப்படியே அடியோட போயிடுவான். ஆனால் சொல்றோம்ல, வாழ்ந்து கட்டவங்க, அப்படி சொன்னவங்க, இப்படி செஞ்சவங்க, அப்படி சொல்றீங்கல்ல, அதெல்லாம் ஹராம்ல அல்லாஹ் தூக்கி எரிஞ்சிடும், நிலைச்சு நிற்காதுங்க. ஏன்னா ரப்புடைய நீதி. இந்த தசத்தக பிஹா, ஹலால்ல நீங்க சம்பாதிச்சு சதகா கொடுத்துருவீங்களேன், ஜக்காத்து கொடுத்துருவீங்களேன், அபிதவுல்லா, அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வான். பாரக்கல்லாஹ், உங்க குடும்பத்துக்கு நீங்க செலவழிக்கிறீங்கன்னா ஹலால்ல, அல்லாஹ் அபிவிருத்தி செய்வான். அதே சமயத்தில் இன்ஹல்லஹு, சொத்தை விட்டுட்டு போறோம், எனக்கு பின்னாடி வாரிசுக்காரர் எடுத்துக்காங்கன்னு சொன்னா காணலகு தாலிக்க அஜர், அவர்களுக்கும் நற்கூலி ஆயிருது, எனக்கும் நற்கூலி ஆயிருது ஹலாலான சொத்தை வச்சுட்டு போகும்போது என்பதை கண்ணியத்துக்குரிய இமாம்கள் விளக்கம் சொன்னார்கள். எனவே சகோதரர்களே, சம்பாத்தியம் என்பது குயிக்கா சம்பாதிக்கிறோம் என்பவர்கள் அவசரமா சம்பாதிக்கணும் என்ற அடிப்படையில நம்முடைய சிந்தனை ஹராம பக்கம் என்ன செய்யுது? போகிறது. ஹராமான சம்பாத்தியத்தை பக்கம் போகிறது. அல்லாஹ் குர்ஆன்ல பயங்கரமாக சொல்லி காட்டுறான். ரசூல்மார்களை பத்தி சொல்லும் போது சொல்றான், ஏன்னா அவங்க சரியா இருந்தானா சமுதாயம் சரியா இருக்கும். யா அய்யுர் ருசுல், ரசூல்மார்களே, தூதர்களே, குலூ மினத் தய்யிபாத், நல்ல வகையிலிருந்து சாப்பிடுங்க. அப்படின்னா நல்ல சம்பாத்தியம் நல்லதாக இருக்கட்டும். வஅமலு சாலிஹன், நல்ல அமல் செய்யுங்க. இன்னி பிமா தஅமலூன அலீம், நிச்சயமாக நீங்க அமல் செய்யறத நான் அறிஞ்சுக்கிட்டு இருக்கேன், நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்ற கருத்துப்பட அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டலாம். சகோதரர்களே, இந்த வசனத்திற்கு விளக்கம் எழுதக்கூடிய மாமே தேவிகள் இப்னு கஸீர் போன்றவர்கள் எல்லாம் என்ன சொல்கிறார் தெரியுமா? நீங்க எப்பொழுது ஹலாலான சம்பாத்தியம் நீங்க சம்பாதிக்கிறீர்களோ அப்பொழுது அல்லாஹ் தஆலா உங்களுக்கு நல்லமல் செய்வதற்கு உதவி செய்வான். எப்பொழுது உங்களுடைய சம்பாத்தியம் ஹலாலான சம்பாத்தியமா இருக்கிறதோ ஆட்டோமேட்டிக்காவே அல்லாஹ்வே உங்களுக்கு உதவி செய்வான், தூண்டுவான். அது எதிர்பக்கம் இழுத்து செல்லும், அமலே சாலிஹ் நல்லமல் செய்வதற்கு இழுத்து செல்லும் என்பது
இந்த வசனம் நமக்கு தருகிறது. காரணம் என்ன தெரியுமா? முழுமை பெற்றவர்கள் யார்? ரசூல்மார்கள். மனிதர்களை நல்லமல் செய்தவர்கள் யார்? ரசூல்மார்கள். மனிதர்களை ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுத்தவர் யார்? ரசூல்மார்கள். மனிதர்களை உண்மையை பேசியவர் யார்? ரசூல்மார்கள். மனிதர்களை நல்லமல் செய்தவர் யார்? ரசூல்மார்கள். இந்த தன்மை நமக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் தஆலா பாடமாக படிப்பினையாக சொல்லி காட்டுறான். எனவே அருமைக்குரிய சகோதரர்களே, கஸ்புல் ஹலால், ஹலாலான சம்பாத்தியம் வாஜிபுன் அலா குல்லி முஸ்லிமின், ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் என்னது கடமை. ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும். இன்னைக்கு பாருங்க பேரை எப்படி வச்சுக்கலாம், யூடியூப்பை தட்டி பாருங்க, அந்த கழுதையெல்லாம் தட்டி பார்க்க தேவையில்லை. படிப்பா இந்த துனியாவுக்கா இன்னைக்கு துனியாவில் இருக்கக்கூடிய பாடம் படிப்புக்கான தட்டி பார்க்க வேண்டியிருக்கும். முஸ்லீமான சினிமா முஸ்லீம்கள் யார் யார் பேரை வாசிக்கிறாங்க, எல்லாம் சொர்க்கத்துக்கு போகிறாங்க, எல்லாம் மாநிலத்தில் இருக்காங்க, பேர் முஸ்லீம், அதுலேயே சம்பாத்தியத்தை கட்டுறாங்க. அதுபோல இசையில பேரெல்லாம் அங்கே சொல்ல தேவையில்லை, ஜுமா மேடையில் அசிங்கப்படுத்த தேவையில்லை. இசையில யாரு அதுலேயே போய் நின்றுக்கணும். அதுக்கு பின்னால என் பிள்ளைக்கு மார்க்கத்தை பற்றி நான் கல்யாணம் வச்சு கொடுத்தேன், யாரும் பார்க்காம மூதேவி முடிஞ்சு போச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு. சம்பாத்தியமே சரியே, தலையும் காலையும் சரியில்லை, நடுவில் உட்கார்ந்து என்னத்தை பண்றது? சினிமா துறையில பாருங்களேன், பிரபலியமானவர்கள் முஸ்லிம்கள் அதோட விட்டாங்களா? அதுபோல சாராய கடை இருக்குல்ல, நம்ம ஊர்ல ஊருக்கு ஒரு டீ கடை மாதிரி திறந்து வச்சிருக்காங்கல்ல, டாஸ்மார்க் சொல்றோம்ல, அதுலயும் பட்டியல் முஸ்லீம்கள் நிறைய இருக்கு. ரிபா, வட்டி, வட்டிக்கிறதுனா பேங்க் மட்டும் நினைக்காதீங்க, பிற கம்யூனிகளுக்கும் செய்ய வேண்டியது. அல்ஹம்துலில்லாஹ் சில பிள்ளைகளை பார்க்குறோம், நம்ம மார்க்கம் தெரிஞ்சதுனால 2 வருஷம் வேலை இல்லாமல் இருக்கான். ஆனால் கம்பெனிகள் வருது, இன்ட்ரெஸ்ட் எழுதுன்னு சொல்கிறாங்க. அவன் கண்டுபிடிச்சி கேட்குறான், முக்கால்வாசி வேற கணக்கு இருக்குது, இன்னொரு வாசி கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எழுதுன்னு சொன்ன உடனே அப்படியே தூக்கி எரிஞ்சாலும் பொறுமையாக இருக்கான். எல்லாம் இறங்கி வந்து கொடுக்குறான் நல்ல வேலை. இதெல்லாம் கண்ணூட பார்க்குறோம். ஈமான் யக்கீன் இருந்தால் கரெக்டாக கிடைக்கும். அதுபோல லஞ்சம் கொடுத்து வேலையில சேர்வது, லஞ்சம் பெறுறாங்களா அவங்களுக்கு என்ன செய்யுது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லஅனத்து உண்டாகட்டும் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் சொன்னாங்க. ஆனா பெருமானார் சொன்ன காலத்துல நம்ம இருக்கோமோ நமக்கு சந்தேகம். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லஜாத்தியன் அலன்னாசி ஜமானுன், ஒரு காலம் வரும், அந்த காலத்துல வந்து மனிதன் எப்படி இருப்பான் தெரியுமா? லா யுபாலி மர்உ பிமா அஹத அல் மால் அமின் அஹராமின் அமின் ஹலாலின் அவ் அஹராமின். அதாவது ஒரு காலம் வரும், அந்த காலத்துல ஜனங்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா, எதையுமே பொருட்படுத்த மாட்டாங்க. பொருளாதார தேடுற விஷயத்துல ஹலால்ல இருந்து எடுக்கிறோமா ஹராம்ல இருந்து சம்பாதிக்கிறோமா அதெல்லாம் போயிட்டு போகுதுப்பா, அதெல்லாம் எங்க பாக்குறது? பேசுறாங்கல்ல, அதெல்லாம் பார்த்துட்டு முன்னேற முடியுமா? இப்படி நீ பேசிட்டே இருந்தா இப்படி குர்ஆன் சொல்லிட்டே கிடக்க வேண்டியதான். ஒரு காலம் முன்னேற முடியாது என்று பேசுறாங்கல்ல, லாஜிக். எல்லாம் பாதுகாக்கணும். அந்த அப்படி ஒரு காலம் வரும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்படி ஒரு காலம் வரும், ஹலால்ல சம்பாதிச்சானா ஹராம்ல சம்பாதிச்சானா ஏதோ சம்பாதிக்கணும். காரணம் என்னன்னா பொருளாதாரத்தை அதிகமாக ஈட்டணும். அதற்காக வேண்டி என்ன மோசடி செய்ய பண்ண முடியுமோ, என்னென்னலாம் வந்து அபகரிக்க முடியுமோ, என்னென்னலாம் திருட முடியுமோ, என்னெல்லாம் சூதாட்டம் பண்ண முடியுமோ, அப்படியெல்லாம் செய்யக்கூடிய காட்சியை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அது நல்லா காப்பாற்ற நம்ம காலமா என்னன்னு தெரியல, அந்த அளவுக்கு பொருளாதார விஷயத்துல மோசமா இருக்கும். உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஹதீஸ், பிரபல்யமான ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ். என்ன செய்தி என்று சொன்னால், ஒரு மனிதரை பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீண்ட நெடிய நேரம் பிரயாணம் செய்யறார். அவருடைய பிரயாணம் ரொம்ப, இப்ப விமானத்துல போயிடலாம்ல, அவ்வளவு தூரத்துல போறார், வாகனத்துல போறார். ஆனால் என்ன விஷயத்துக்கு போறாருன்னா இபாதத். இந்த ஹதீஸ்ல விளக்கம் எழுதுகிறார்கள், இபாதத். ஹஜ்ஜுக்காக வேண்டி போகிறார், உம்ராவுக்காக வேண்டி போகிறார், ஜிஹாதுக்காக வேண்டி போகிறார், மார்க்க கல்வியை கத்துக்கிறதுக்காண்டி போகிறார். இப்படியா அடிக்க கொண்டே போலாம். நன்மையான காரியத்துக்கு போகிறார். போகக்கூடியவர் நீண்ட நேரம் பிரயாணம் செய்கிறார். பிரயாணம் செய்யக்கூடிய நேரத்தில் வந்து அவருடைய மேனிலாம் புழுதியாகி ரொம்ப பங்கரையாகி இருக்காங்க. அப்படிப்பட்டவர் என்ன சொல்றார், என்ன செய்யறாருன்னு சொன்னா, சஃபர்ல இருக்கிறார்ல, சஃபர்ல இருந்தா பிரார்த்தனை செய்தா அல்லாஹ் ஏத்துக்கிடுவான். யமுத்து யதைஹி இல ஸமாய். இந்த ஹதீஸை வச்சு தான் துஆ கேட்கறத கையை வானத்தை நோக்கி கேட்கணும்னு சொல்லுவாங்க. இந்த ஹதீஸை வச்சு தான் சான்றிதழ் எடுப்பாங்க. யமுத்து யதைஹி, 2 கையை உயர்த்துகிறார், இல ஸமாய், வானத்தின் பக்கம் உயர்த்துகிறார். உயர்த்தி யா ரப்பி யா ரப் யா ரப் யா ரப்,
யாரப் யாரப் என்று சொல்கிறார், என் இறைவனே இறைவனே சொல்கிறான். ஆனால் அவருடைய துவா கபூல் செய்யப்படலை. நமக்கெல்லாம் தெரியும். காரணம் என்ன தெரியுமா? அவருடைய சம்பாத்தியம் முழுக்க ஹராமான சம்பாத்தியம். மத்தாமு ஹராம், அவர் உண்டது ஹராமானது. மல்பசு ஹராம், அவருடைய அணிஞ்சது ஹராமானது. மஷ்ரபு ஹராம், அவர் குடித்தது ஹராமானது. மொத்தத்தில் ரசூல்லா பட்டியல் போட முடியாமல் சொல்லிடுறாங்க. புதிய பில் ஹராமி, மொத்தத்தில் ஹராம்லே வளர்க்கப்பட்டார். அண்ணா இஸ்ஜாபலி தாலிக்கு அல்லாஹ் எங்கிருந்து துவா ஏற்றுக்கிடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இங்கே பாருங்க, துவா கேட்கக்கூடிய அம்சங்களை எல்லாமே அவருக்கு இருக்குது. துவா ஏற்றுக்கொள்ளப்பட முஸ்தஜாபு துவான்னு சொல்லுவாங்க. துவா ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய தகுதி எல்லாமே இருக்குது. ஏன்னு சொன்னால் சஃபர்ல கேட்டால் துவா ஒப்புக்கொள்ளப்படும். அவருடைய முடியெல்லாம் பங்கரையா இருக்கிறது. காரணம் என்ன? நீண்ட நெடிய சஃபர், கஷ்டத்தில் இருக்கிறார், மிகப்பெரிய துயரத்தில் இருக்கிறார். மேனியெல்லாம் வந்து எப்படி மணலாக ஆகிவிட்டது. அவருடைய ட்ரெஸ் எல்லாம் பங்கரையா ஆகிட்டது. பரதேசி மாதிரி இருக்கிறார். இந்த நேரத்தில் துவா கேட்டால் அல்லாஹ் ஒப்புக்கொள்ளாம இருப்பானா? துவா கேட்கிறார். உலமாக்கள் சொல்லி காட்டுகிறார்கள், கையை ஏந்தின கையை அல்லாஹ் சிஃபராக அனுப்புவதில் ரசூலுல்லாஹ்வுடைய வாக்கு. ஒரு அல்லாஹ் வெக்கப்படுறானா? சிஃபர் என்று சொன்னால் ஜீரோவா ஆக்குறதுக்கு அல்லாஹ் வெக்கப்படுறான். அரபியில சிஃபர். ஆனால் இந்த கையை தூக்கிட்டார், வானத்தின் பக்கம் தூக்கிட்டார். முதல் அந்தஸ்து கையை தூக்கினார், வானத்தின் பக்கம் தூக்கினார். இரண்டாவது வந்து இஜாபத் தாவா துஆ ஒப்புக்கொள்ளப்படுறது தகுதி இருக்கு. காரணம் சஃபர்ல இருக்கிறார். அதுக்கடுத்த அந்தஸ்து தெரியுமா? யாரப் யாரப் என்று அழைத்தால் அல்லாஹ் பதிலளிக்காமல் இருப்பதில்லை என்று உலமாக்கள் பேசுகிறார்கள். யாரப் யாரப் உலமாக்கள் இப்ப நடமாடுறாங்க, உயிரோடு இருக்கிறவங்க மன்னித்து விட்டார்கள். முஃபஸ்ஸிரீன்கள் அவர்கள் சொல்கிறார்கள், யாரப் என்ற வார்த்தை முஅஸ்ஸிரும் பில் இஜாபா, இஜாபத்துக்கு தகுதியான வார்த்தை, அல்லாஹ் உழுக்கக்கூடிய வார்த்தை, கெஞ்சக்கூடிய வார்த்தை அல்லாஹ். ஆனால் அல்லாஹ் பதிலளிக்க வேண்டும், பதிலளிக்க மாட்டேங்கிறான். காரணம் என்ன? சம்பாத்தியம் எல்லாமே ஹராமா இருக்கு. அது மட்டுமல்ல, சஃபர் நீண்ட நேர சஃபர் அல்ல. அல்லாஹ் தஆலா ஒரு பரதேசி மாதிரி இருந்தால், உடையிலே பாவனையில இருந்தால் அல்லாஹ் இறங்கி வருவான். ஆனால் இந்த கெஞ்சுதலுக்கெல்லாம் அல்லாஹ் மதிப்பளிக்கலைன்னு சொன்னா, சம்பாத்தியம் எப்பொழுது ஹராம்ல ஆகிவிட்டதோ அதனால துவாயத்துக்கள். நீங்க நினைக்கிறீங்க இந்த மார்க்கம் புனிதமானது, அறிவுபூர்வமானது, ஆதாரபூர்வமானது. நீங்க நினைக்கிறீங்க கொஞ்சம் தானே ஹராம் நினைக்கிறீங்க. அதனால ரசூலுல்லாஹ் வேலியில போயிடாத, வெளி பக்கம் போயிட்டா உள்ள போயிடுவா அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. நான் இஸ்லாம் சொல்லி காட்டுவோம். ஒரு ஸ்பூன் மதுபானம் குடிச்சான், ஹலாலா ஹராமா? பெருமானார் சொல்றார், கலீலும், கலீல்னா கம்மி, கலீலும் ஹராமும் கஸீரும் ஹராமும். காரணம் என்ன? அப்படி போய்கிட்டே இருக்கும். ஒரு பெண்ணோட நீங்க தனித்து இருக்கீங்க, அந்நிய பெண், ஆனால் எந்த தப்பும் செய்யல, பார்வை ஹலாலான பார்வை தான் பார்த்தீங்க, மோசமான பார்வை பார்க்கல, எந்த தப்புமே செய்யல. ஆனால் தனியா இருக்கிறீங்க, தக்வாவோட இருக்கிறீங்க, அந்த பெண் அப்படி இருக்கிறார், ரெண்டு பேருமே தப்பு செய்யல, இஸ்லாம் இருக்க கூடாதுன்னு சொல்லுது. காரணம் என்ன? அங்க அடைக்கலன்னு சொன்னா சோழி முடிஞ்சுன்னு சொல்லுது. எனவே அதனாலே தான் இஸ்லாத்திலே நம்ம இருப்பது நமக்கு தலை சிறந்த பெரிய பாக்கியமா நினைவீங்கள். வாசலையே அடைக்கக்கூடியதான் இஸ்லாம். அதனால நாம இனத்தையே கொஞ்சம் தான் இது பண்ணோம். இதுல என்ன அப்படி, இதுல என்ன இல்லாம கணக்கு பார்க்கறது, அல்லாஹ் பாதுகாக்கணும். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஏன் துஆ ஒப்புக்கொள்ளப்படல? பெருமானார் சொல்லும் பொழுது கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் சொன்னாங்க, இன்னல்லாஹ் தய்யிபுன், அல்லாஹ் தஆலா நல்லவன் மட்டுமல்ல, நல்லதை தான் ஏற்றுக்கொள்வான். அல்லாஹ் தய்யிப், தய்யிப் தய்யிப் கேக்குறான்ல, அல்லாஹ் தய்யிப், தய்யிப் என்ன? அல்லாஹ் மனமானவன். லா யக்பல் இல்லா தய்யிப், நல்லதை தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அல்லாஹ் நல்லவன், நல்லதை தான் ஏற்றுக்கொள்வான். இது வந்து மோசமானதை வந்து நீங்க தர்மம் செஞ்சாலும் கூட அல்லாஹ் தூக்கி எறிஞ்சிருவான். இதனாலே தான் நபிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உலகத்துல வந்த அனைத்து தூதர்மார்களுமே ஆடுகள் மேய்த்தார்கள். இமாம் புகாரி கொண்டு வருகிறார், உலகத்துல வந்த தூதர்கள் அனைவருமே சம்பாத்தியம் ஹலாலா இருக்கு என்பதற்காக வேண்டி ஆடுகள் மேய்த்தார்கள். ஆடுகள் மேய்க்காத நபியே கிடையாது என்பதை கண்மணியுடைய ஃபத்வா. அப்ப நீங்களுமா கேட்டாங்க, ஆமா மக்கள் ஆடு மேய்ச்சேன், சில கராரியத்துக்காக வேண்டி, சில காசுக்காக வேண்டி ஆடு மேய்த்தேன்னு சொன்னாங்க. முதல்ல இதுக்கு தத்துவம் எழுதுவாங்க, ஆடு மேய்த்து அதான் மனசில் மேய்க்க முடியுவாங்க. அது ரெண்டாவது டாபிக்ல போயிடும். ஏன்னா அப்போ பக்குவம் கிடைக்கும். அது ஒரே மாதிரி போயிட்டே இருக்கும், பொறுமை வேணும், அங்கங்கே ஓடும்போது. ஆனால் சில காசுக்காக நானும் ஆடு மேய்த்தேன் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார் என்று சொன்னால், எந்த அளவுக்கு ஹலாலுக்கு நபிமார்கள் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் என்பதைத்தான் இந்த வசனத்து ரீதியாக நான் இந்த ஹதீஸ் ரீதியாக நான் சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கணும். எனவே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
ஹலால் விஷயத்துல தெளிவாயிருங்கள். இது ஹலால்னு சொன்னா அந்த மாதிரி வியாபாரம் செய்யுங்கள். அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல் ஹலால பையினுன். அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்ன செஞ்சாங்க? ஹலால் பையின், இதான் ஹலாலான தொழில். வல் ஹராம் பையின், இதான் ஹராமானது, கூட்டு போட்டு தந்தாங்க. இதற்கு இடையில வந்து உபைனஹுமா உமூரு முஸ்தபியாத், சில சந்தேகத்துக்குரியமா இருக்கு. அது அவர்கிட்ட போய் 10 ரூபா கேட்டு மண்ணோட கேட்டு நமக்கு சந்தேகமா இருக்கா? இப்படி ட்ரெஸ் கிடைக்கும், அப்படி போட்டு குழப்பறான், இப்படி குழப்பறானா, அதுல இருந்து நீங்கிருங்க. யார்கிட்ட 10 ரூபா கேட்க தேவையில்லை, அதுல இருந்து நீங்கிருங்க. ஏன்னா ரசூல் சொல்றாங்க, பெருமானார் லா யஅலமு கஸீரும் மினன் நாஸ், அதிகமானவர் விளங்கவே மாட்டாங்க. அதனால 10 ரூபா கேட்க தேவையில்லை, விளங்கவே மாட்டாங்க. எனவே சந்தேகத்துக்குரிய நீங்க நீங்கி விட்டால் மார்க்கத்தை காப்பாற்றுவதுமல்ல, உங்க மானத்தை காப்பாற்றுங்க, பெருமானாருடைய வாக்கு. எனவே அருமைக்குரிய சகோதரர்களே, ஹலாலா சம்பாதிச்சு ஹலாலா வாழ்ந்தால் துனியால வெற்றி இல்லை, மறுமையிலே வெற்றி. ஏன்னா இதோட முடிஞ்சில்லை ஜட்ஜ்மெண்ட், ஃபைல் எங்க போகுது? நாளை மறுமையில் அல்லாஹ் முன்னால் நிற்க போறோம். பெருமானார் சொன்னாங்க, உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச ஹதீஸ், கால்கள் பாதங்கள் நகலவே நகலாது. சில விஷயங்களுக்கு பதில் சொல்லாம, அதில் ஒன்றுதான் கியாமத்துல கேட்கப்படும், வான் மாலிகி மின்னைனை சபா, பொருளாதாரத்தை எப்படி சம்பாதிச்சேன், ஹலால்லையா ஹராம்லையா? அவனுக்கு தெரியும், அல்லாஹ்வுக்கு ஃபைல் போயிடும், நம்மகிட்ட இருந்து வாயில வாங்கிக்கிறார். ஃபீமா அன்ஃபகு, எப்படி செலவழிச்சார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை கேட்க போகிறார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு நிறுத்தல. பெருமானார் சொல்கிறார்கள், நிஅமல் மாலு ஸாலிஹ் லில் மர்இ ஸாலிஹ், நல்ல சாலிஹான மனிதன், ஒழுக்கமான மனிதன், இறைபக்தியான மனிதன், தக்வா உள்ள மனிதனுக்கு நல்ல பொருள் கிடைப்பது நல்லதே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, சொல்லி காட்டினாங்க. எனவே அருமைக்குரியவர்களே, நம்ம அவசரப்பட்டு, என்னுடைய ஆரம்பத்தில் வரையில சொன்ன மாதிரி அவசரப்பட்டு தான் எப்படியா சீக்கிரம் முன்னேறணும், வாழ்க்கையில கொஞ்ச கால வாழ்க்கை தான், அதனால வந்து பெரிய பணக்காரன் ஆயிடணும், செல்வந்தன் ஆயிடணும் என்ற அடிப்படையில ஹராமல் என்ன செஞ்சு நம்ம விழுந்துடணும். நம்ம கொஞ்சம் பொறுமையா இருந்தா அல்லாஹ் தரக்கூடிய வழி ஹலாலான வழியா இருக்கும். அதாவது கிஸ்ஸா சொல்லுவாங்க, கிஸ்ஸான்னு சொன்னா ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லுவாங்க. இது குர்ஆன்லயும் வரல, ஹதீஸ்லயும் வரல, நம்ம தங்க ஹதீஸ்லயும் வரல, இந்த கிதாபு நூல்ல இடம்பெறல. ஆனால் அரபி இலக்கியத்துல சொல்லி காட்டுவாங்க. ஆனா இதை பத்தி ஆய்வு பண்ணக்கூடிய உலமாக்கள் சொன்னாங்க, இது சஹீஹாவும் இல்லை, லைஃபாவும் இல்லை, அது சரிகாகவும் முடியல, சரியில்லைன்னு சொல்ல முடியல. அப்படி ஒரு பாடப்படிப்பிற்கான சொல்றோம். நம்ம சும்மா இதெல்லாம் சொல்றது கிடையாது, ஒரு இதுக்காக வேண்டி ஒரு பாடப்படிப்பிற்கான சொல்றோம். அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க வந்து என்ன செஞ்சாங்களா, தொழுவ போனாங்க பள்ளியில, துஹாரா தொழுவ போனாங்க, ஜமாத்துடைய தொழுகையில தனியா தொழுவ போனாங்க. போகக்கூடிய நேரத்தில் அவங்க வந்த வாகனத்தை வந்து வெளியே விட்டுட்டு போனால் திருடன் தூக்கி போயிடுவான்னு சொல்லிட்டு வெளியே ஒரு ஆள் நின்றார். அவர்கிட்ட பார்த்துக்கங்க, நான் தொழுதுட்டு வந்தேன் ரகாத், ஒரு துஹா தொழுகையாக இருக்கலாம், அல்ல உள்ள போய் இருந்தானே தொழுவாங்க இல்லையா பள்ளியில், பார்த்துக்கங்க, அது ஓடிதான் பார்த்துக்கங்கன்னு. அவர் உடனே நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். பார்த்துக்கிறேன்னு சொன்ன உடனே அல்ஹம்துலில்லாஹ் நிம்மதியாக தொழுனாங்க. வெளியே பள்ளியை விட்டு வெளியே வரும்போது நினைக்கிறாங்க, நம்ம பொருளை பாதுகாத்ததுக்கு ஒரு 2 திரகம் கொடுப்போமே அப்படின்னு பார்க்குறாங்க. பார்த்தா வாகனம் நிற்குது, அவரை காணலை, வாகனத்தில் உள்ள கடிவாளத்தையும் காணலை. அது பிடிச்சி தானே குதிரைக்கு போட்டு தான் டக்கான் போட்டு எடுத்துகிட்டு போவீங்க, அதையும் காணலை. அவங்க யோசிக்கிறாங்க, என்னடா அவனையும் காணலை இதையும் காணலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் ரோட்டில் போகிறாரு. அவர்கிட்ட காசை கொடுத்து, மார்க்கெட்டு பக்கத்தில் இருக்குது சந்தை, அங்கே வந்து இந்த இது விற்றாங்க. பார்த்தா ஒருத்தன் இந்த கடிவாளத்தை வச்சுட்டு நிற்கிறான். 2 தினார் கொடுத்தாங்க, வாங்கினாங்க. அலிதாத்தான் கொடுக்கப்பட்ட அலிதாத்தான் பார்த்து சொல்கிறாங்க, ஏன் கடிவாளம்லோ அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு சொல்கிறாங்க, நம்மளாக இருந்தால் 10 ரூபா விடுவோம், அவன் கொஞ்சம் சபராக இருந்தா அது ஹலாலாக போயிடுமே, அவன் கொஞ்சம் சபராக இருந்தா அது ஹலாலாக போயிடுமே அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் முந்திட்டானே ஆறாமல் போயிட்டு அப்படின்னு கவலைப்பட்டாங்க. இந்த செய்தியை பல்வேறு நூல்கள், அரபிய நூல்களே சொல்லி தருவார்கள். எனவே அருமைக்குரிய சபை, இதான் நம்முடைய வாழ்க்கை, இதான் நம்முடைய நிலைமை. அதனால வந்து நாம வந்து சீக்கிரம் மணக்காரன்னு சொன்னா இந்த மாதிரி ரிஸ்க் வந்து உங்க கையில இல்லை, அது ரிஸ்க் உங்க கையில இல்லை. யார் கையில இருக்குது? அல்லாஹ் கையில இருக்கிறது. அதனால நம்முடைய உம்மா வயிற்று இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் எழுதிட்டான், எவ்வளவு நாள் வாழ்வோம், எவ்வளவு ரிஸ்க் கிடைக்கும், எவ்வளவு நாள் வாழ்வோம், ரிஸ்க் நம்ம ரிஸ்க் எழுதிட்டான், அஜலுஹு நம்ம அஜலே எழுதிட்டான். அஜல்னா எவ்வளவு நாள் வாழ்வோம் என்பதை. அதனால வந்து ரிஸ்க் என்பது அல்லாஹ் கையில இருக்கு. அல்லாஹ் சொல்றான், ஒஃபிஸ் ஸமாஇ ரிஸ்குக்கும் வமா துஅதுன், ரிஸ்க் உங்களுக்கு வானத்துல நான் உங்களுக்கு பேரை வச்சு எழுதிட்டேன், வமா துஅதுன் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டது என்ன செய்யும், கிடைக்கும். தங்கமோ அல்லது காசுகளோ பொருளோ வெள்ளியோ கிடைக்கும் என்ற செய்தியை நமக்கு வந்து உம்மாவுடைய வயிற்றில் எழுதப்பட்டது.
அதனால நம்ம முந்த தேவையில்லை. இன்னும் நான் ஆரம்பத்தில் என்னுடைய உரையில சொன்ன மாதிரி குத்திபா அலைக்கும் இது ஹதரா அஹதக்கும் மௌத், நீங்க நல்ல சம்பாத்தியம் பண்ணிட்டு வச்சேன்னா உங்க பிள்ளைகளும் நல்ல மாதிரி அந்த சொத்தை அடைப்பாங்க. நீங்க ஹராமான வழியில நிறைய சேர்த்து வச்சுட்டு போனீங்க, அவ்வளவு பேர் சேர்த்து வச்சுட்டாங்களே, அவங்க திருட்டா போறாங்க, வாரிசுகளுக்கு எல்லாம் அடிக்க வச்சுட்டு போறாங்க. ஆனால் அதே சமயத்தில் ஹராம்ல நீங்க சேர்த்து வச்சுட்டு போனீங்கன்னு வைங்களேன், அது உங்க தலைமுறைக்கும் பாவம், அடுத்த தலைமுறைக்கும் பாவத்தை நீங்க சேர்த்து வச்சுட்டு போறீங்க. ஒண்ணு அழிச்சுட்டே போயிடுங்க ஒரடியா நமக்கு தெரியும் ஹராம்ல தான் சேர்த்தேன் அப்படின்னு சொன்னா அதை அழிச்சுட்டே போயிடுங்க. அந்த பாவத்தை என்ன செய்றீங்க, அடுத்த தலைமுறைக்கு சேர்த்து அந்த பாவம் கபருக்கு வருது. அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி பேசுறான், குத்திபா அலைக்கும் இத ஹதர அஹதுக்கும் மௌத், உங்களுக்கு உங்கள ஒரு ஆளுக்கு மரணம் வந்துட்டா அவர் மீது கடமை இருக்கு. என்ன கடமை இருக்குது, என்ன கடமை இருக்குது, இந்த தரக ஹைரன்கள் வசியா, இந்த தரக ஹைரன்கள் வசியா. அல்லாஹ் எப்படி பேசுறான் பாருங்க, பொருளாதாரத்தை பத்தி ஹைருன்னு சொல்றான். பல்வேறு இடத்துல அல்லாஹ் ஹைருன்னு சொல்றான் பொருளாதாரத்தை பத்தி. ஹைருன்னா நல்லது, ஹைரன் ஹைரை விட்டு போறீங்க, சொத்தை விட்டு போறீங்க. அல் வசியத்து யாருக்கு வசியத் செய்யணும், தெய்வ அக்ரபீன், பெற்றோர்களுக்கு இனபந்துகளுக்கு. அப்ப இந்த சொத்தை வச்சுட்டு போறீங்களே, அல்லாஹ் ஹைருன்னு சொல்றானே. அடிச்சு வைத்த சொத்தா இருந்தா, அபகரிச்ச சொத்தா இருந்தால், ஹராமான வழியில சொத்தா இருந்தா என்ன ஆகும்? இன்னைக்கு நிறைய தந்தையை பார்க்கணும். நம்ம குடும்பத்திலே, நம்ம தெருவுலையே, நம்ம வட்டாரத்திலேயே, நம்ம அடுத்து வீட்டிலே நடக்குது. வீடை கட்டும் பொழுது அப்படியே இழுத்தலாம், அதில் பாதிக்கப்பட்ட நாமளாவும் இருக்கும். இழுத்தலாம், இழுத்து வச்சு அவன் பிள்ளைக்கு சேர்த்து வச்சு போயிடலாம். கபூர்ல என்ன நடக்கும்? அவன் சரியான தலைமுறைகள் வாழக்கூடிய நேரத்தில் நிம்மதியாக இருக்க முடியுமா? எவன் செஞ்சா அவனுக்கு கிடைக்க போகுது. ஆனால் இவைகள்லாம் நடக்கிறது என்ற செய்தியை நம்ம தெரிந்து கொள்ளணும். அதனால அல்லாஹ் எந்த வரம்பை வைத்திருக்கிறானோ அதை பேண வேண்டும் என்ற செய்தியை தான் பெருமானார் கற்றுத்தந்தாங்க. ஒரு செய்தியை சொல்லி முதல் உரை நிறைவு செய்கிறேன். நபிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாஸாவை அடக்கிவிட்டு வருகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குழியை தோண்டக்கூடிய நேரத்துல இன்னைக்கு குழி பெற்றதுக்குன்னே ஒரு ஆளை வச்சிருக்காங்க, ஊருக்கு ஊரு. அதுக்கு போன் நம்பர் இருக்கும். அவர் வந்து நம்ம பார்வையில தாழ்த்தப்பட்டவர் மாதிரி அப்படி வச்சிருக்காங்க. அதுக்கு தான் அவர் அந்த குழிவுக்கு இருப்பாரு. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழி வெட்டும் போது முன்னாடி நிற்பாங்க. நின்றுட்டு குழி வெட்டுறவருக்கு சொல்லுவாங்க, தலை சைடு நல்லா இதா விசாலமா பாருங்க, கால் சைடு விசாலமா இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹதீஸ்ல அப்படி வருது. பக்கீல குழி வெட்டப்படுது, ஜன்னத்துல் பக்கீன்னு சொல்றீங்களா, பக்கீல குழி வெட்டப்படுது. அங்க ரசூல் ஸல்லல்லாஹு உபதேசம் செஞ்சுட்டு இருக்காங்க. குழி வெட்டுவருக்கும் ஜனாஸா அடக்கிட்டு வராங்க பெருமானார். ஒரு பெண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உணவு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உணவு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட சஹாபாக்கள் வர்றாங்க உணவு வந்ததுக்காண்டி. ஆனா உணவு கொடுக்கப்படுது, ஒரு ஆடை அறுத்து உணவு கொடுக்கப்படுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சாப்பிட்றதுக்காண்டி கையை வைக்கிறாங்க, வச்சு வாயில வைக்கிறாங்க, மெல்றாங்க, மெல்ல முடியல, அப்படியே தடுமாறுறாங்க. சஹாபாக்கள் பார்க்குறாங்க, நான் சாப்பிட மாட்டேங்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ள வகி வந்துருச்சு, இந்த ஆடு உரியவருடைய அனுமதி இல்லாமல் அறுக்கப்பட்ட ஆடு வகியோட தொடர்பில் இருக்காங்க. அப்படி போட்டு போயிட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் நினைச்சிட்டாங்க. ஆனால் நபிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி எழுந்த உடனே அந்த பெண்மணி சொல்கிறாங்க, விளக்கம்லாம் எனக்கு சொல்ல தேவையில்லை, இந்த அவளை சாப்பாடை எடுத்து கைதியில் கொடுத்துருங்க, ஏன்னா கீழே கொட்ட முடியாது, அது ரிஸ்க்கு, கைதியில் கொடுத்தா தர்மம் ஆகிடும். அப்போ யாருடைய அனுமதி இல்லாமல் எடுக்கப்பட்டது அவர் தர்மத்தை விரும்புவார், அதானே உண்மை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துறாங்க. அந்த பெண்மணி சொல்கிறாங்க, நீங்கள் ஜன்னத்துல் பக்கீல இருக்கீங்கன்னு தெரிஞ்ச உடனே பக்கீல தான் மார்க்கெட் இருக்குது. என்ன மார்க்கெட்? சந்தை இருக்குது. என்ன சந்தை? ஆடு சந்தை. அங்கே போனால் ஆடு கிடைக்கல, நான் போய் தேடி பார்த்தேன், ஆடு கிடைக்கல. ஆனால் அடுத்ததாக வந்து என் அடுத்த வீட்டு ஆளை பிடிச்சி அனுப்புனேன், அவராவது வேலை வாங்க பக்கத்தில் சந்தையில, அவரு இல்லைன்னு சொல்லிட்டாரு. இந்த காட்சி அடுத்த ஒரு பொம்பளை பார்த்தா, இன்னும் இருக்கு மாப்பிள்ளையோடைய ஆடு, அவர் இல்லை, தூக்கி அறுத்துன்னு சொன்னால் அறுத்தாச்சு. பெருமான அந்த விளக்கத்தில் நான் கேட்கல, என்ன தந்தாலும் கணவன் அனுமதி இல்லாமல் ஏற்பட்டது இல்லையா, அவரு தான் அந்த பொருளாதார சொந்தக்காரர், அதனால் ஹராம் ஹராம் தான் இப்படி போனாங்க. இது சோதரை சிந்திக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம சொல்லுவோம், அவன் சம்பாத்தி எப்படி வந்தாங்க, அது அவனுக்கு தான் ஹராம், நமக்கு ஹராம். இதுக்கு என்ன, இதுக்கு அறிவில்லாத ஒரு வார்த்தையை காட்டணும். யூதன்ட்ட போய் சாப்பிடலையா, அட அவனுக்கு மார்க்கம் இல்லை, மதம் இல்லை, ஒண்ணும் இல்லை, அவனுக்கு இஸ்லாம் வரலையே, அவர் வட்டி சம்பாத்தினா அது அவருக்கு தான் ஹராம். எனக்கு இந்த லாஜிக் பேச முடியாது, பேசலையே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால வந்து ஏன்னா ஹராம் உள்ள போயிட்டா எங்க துவாவோ ஒப்புக்கொள்ளப்படாது, ஹராம் உள்ள போயிட்டா வணக்க வழிபாடு ஈடுபடாது, ஹராம் உள்ள போயிட்டா கபர்லை மாட்டிக்கொள்வோம், ஹராம் உள்ள போயிட்டா அல்லாஹ்வுடைய ஹிசாபிலே மாட்டிக்கொள்வோம்.
அதான் ஹராம் உள்ள போயிட்டால் நிச்சயமாக நாளை மறுமையில ஜெயிக்க முடியாது, துனியாவிலும் ஜெயிக்க முடியாது என்பதை ஆணித்தரமாக விளக்கம் தந்த அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பாடமாகவும் படிப்பினையாகவும் சஹாபாக்களை ஆக்கினார்கள். எனவே அருமைக்குரிய சகோதரர்களே, வாழ்வது கொஞ்ச நாள், இருக்கிறேன் என்று சொல்வதற்கு முன்னால் இல்லாமல் போய்விடுவோம். அதனால் அதை பேணி வாழக்கூடிய தௌஃபீக்கை நம் யாவருக்கும் தருவான என கூறி முதல்வர் நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத் ஃபகத் क़ால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வல் ஃபுர்கானில் மஜீத். அருமையான சகோதரர்களே, ஹராமுடைய சம்பாத்தியத்திலையும் ஹராமான உணவிலையும் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்ற செய்தியை பார்த்து வருகிறோம். ஒரு கட்டத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வீட்டில், தங்களுடைய விரிப்பில், தங்களுடைய படுக்கையில் இருக்கிறாங்க. இருந்துட்டு பார்க்குறாங்க, அவங்க வீட்டிலேயே, அவங்க அறையிலேயே, அவங்க படுக்கையிலேயே ஒரு இது தம்பு இருக்குது. தம்புன்னு சொன்னால் பேரிச்சம்பளம் கிடக்குது. அது சாப்பிடலாம்னு நினைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வீடும் மஸ்ஜித் நபவியும் ஒன்று. இன்னைக்கு போனாலும் உங்களுக்கு தெரியும், ஆனால் மறைச்சி வச்சுருக்காங்க. இன்றைக்கி நாகரிகமான காலத்தில் ஒன்றா தான் இருந்தது. ஆனால் அங்கே சதகா பொருள் வரும், ஜக்காத்து பொருள் வரும், இவங்களுடைய இது இருக்கும். இந்த கீழே விழுந்த ஈத்தம்லாம் அவங்க பெட்டில் தான் இருக்குது, ரசூலுல்லாஹ் பெட்டில். எடுத்து சாப்பிடலாம்னு நினைக்கிறாங்க. சதகாவுடைய பொருளாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி கீழே போட்டாங்க. தாங்க பெட்டில் இருக்குது, நம்ம பைசா, நம்ம இதில் கிடந்தா நம்ம இதை தானே நினைப்போம். அவ்வளோ சந்தேகத்துக்கு இடமானதை தவிர்த்தார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்யணும் பார்க்குறோம். சஹாபாக்கள் இப்படி வார்த்தை எடுத்தாங்க, சொன்ன உடனே கட்டுப்பட்டாங்க. உங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். புகாரியில் வருகிறது நினைக்கிறேன். உக்பா ரலியல்லாஹு தஆலா அவங்க ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சிருந்தாங்க. திருமணம் செஞ்சு நீண்ட நாள் வாழ்ந்தாங்க. அப்பொழுது கணவன் மனைவியாக வாழ்றாங்க. ஒரு பெண் வீட்டுக்குள்ளே வர்றாங்க. வந்து கணவற்றை மனைவினே சொல்கிறாங்க, உங்கள் ரெண்டு பேருக்குமே நான் தான் பால் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீண்ட நாள் வாழ்ந்தாச்சு, பாசத்தோடு வாழ்கிறாங்க. உங்கள் ரெண்டு பேரும் நான் தான் பால் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பால் கொடுத்ததுக்கு யாரும் அவங்க ரெண்டு பேரும் தெரியவும் செய்யாது, முன்னோர்கள் யாரும் சொல்லவில்லை, சாட்சியும் இல்லை, யாரும் பார்த்ததும் இல்லை. இந்த பொம்பளை இப்படி சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய அச்சத்தால் பயத்தால் ஹராமான வாழ்க்கை கூடாது என்ற அடிப்படையில் இப்போ யார் ஆகிடுவாங்க? தங்கச்சி ஆகிடுவாங்க, அல்லது அக்கா ஆகிடுவாங்க, அண்ணன் ஆகிடுவாங்க, தம்பி ஆகிடுவாங்க, சகோதரர். ரசூலுல்லாஹ் போகிறாங்க. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனேன்னு சொல்லி உக்பா சொல்லி காட்டுகிறார். உங்கள்கிட்ட சொல்கிறாங்க, இப்படி ஒரு பெண் வந்தாங்க, ஆனால் இப்படி சொல்லிட்டு போகிறாங்க, இதுக்கு என்ன ஆதாரம் இல்லை, எந்த ப்ரூஃபும் இல்லை, எந்த சாட்சியும் இல்லை, எங்களுக்கு முன்னால் தெரியவும் செய்யாது, கல்யாணம் வைக்கிறது அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஃபகால வகைஃப வகத் கீல, அது எப்படி சொல்லப்பட்டு விட்டது, சொல்லப்பட்டது தான். ஒரு சந்தேகம் வந்து விட்டது, நீங்க ரெண்டு பேரும் என்ன செய்ய வேண்டியதான், தஅன்க, அவளை விட்டு போக வேண்டியதான். உடனே அந்த பிரிஞ்சாங்க. பாசம் இருந்தாலும் கூட நமக்கு அந்த ஈமான் வருமா? சில பேருக்கு என்னன்னா ஒரு ஜாலியாக போக்கு, இங்கே வந்து ஹராமில் வாழ்றவனுக்கு போகிற பிரச்சனை இல்லை, இன்னொன்று கல்யாணம் வைக்கிற நல்லது தான் அப்படின்னு சொல்லி போயிடுவான். தக்குவா உள்ளவங்க, ரொம்ப அன்பாக இருந்தவங்க, பாசமாக இருந்தவங்க, நெருக்கமாக இருந்தவங்க வருமா? வர வேண்டும் என்று நினைச்சது இஸ்லாம் சொல்லி காட்டுது. அப்படி வாழ்ந்து காட்டினாங்க, செய்து காட்டின காரணம் என்ன? ஹராமான வாழ்க்கையிலே கூடாது. பெருமானார் சொன்னார்கள், எந்த உடம்பு ஹராமிலே வார்க்கப்பட்டதோ, வளர்க்கப்பட்டதோ, சம்பாதித்தார்களோ, பொருளாதாரத்தை ஈட்டினார்களோ, அவர்களுக்கு ஒதுங்குமிடம் மேலான செல்வது நரகம்தான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை இமாம் முஸ்னத் அஹ்மத் தன்னுடைய நூலிலே கொண்டு வருகிறார். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னைக்கு என்ன பார்க்கறது தெரியுமா? நான் மனைவிமார்களே தூண்டி விடுறத பார்க்குறோம். எப்படியே சம்பாதிங்க, நமக்கு பிள்ளைகளுக்கு வேணும். அப்படி அவனை பார், இவனை பாரு, தோரானை பார், துருத்தியை பார், பக்கத்து வீட்டுக்காரன் பார், அவனை பார், இவனை பார். அவன் எப்படி போனாலும் அதே வழி நம்ம போவோம். அவன் கிடத்துல தான் நம்ம. இப்படியும் மனைவி மக்கள் உண்டு. ஆனால் அல்லாஹ் யார் நாடினாலும் தக்குவா அப்படின்னா அப்போ இது போல உள்ள மணமக்கள் உண்டு. ஹதீஸில் வர மாதிரி இந்த பெண்கள்லாம் இப்படி வாழ்ந்து காட்டினாங்க, ஹராமில் இருந்து தவிர்த்து காட்டினாங்க, அது மாதிரி உண்டு. இன்னைக்கு பார்க்கலாம், கோடீஸ்வரர்கள், கப்பல் ஓடுது, நம்மள்ட்ட தான் அந்த பிள்ளை ஓடுச்சு. ஆனால் பெரிய பெரிய மில்லியன் கணக்கில் சரக்கு ஏற்றுறாங்க. அந்த நேரத்தில் லோனுக்கு எடுக்க வேண்டியிருக்கு. எப்படி கீழே வேணும் செய்யறாங்க, அப்பதான் வியாபாரம் நடக்கும். அந்த பெண்ணு கண்ணீர் விட்டு அழுது வாழ்க்கையே தேவையில்லை என்று வரக்கூடிய நேரத்தை கணவர் ஒதுங்கினார். அந்த அளவுக்குள்ள தக்வா உள்ளவங்களும் அன்றைக்கு இருந்தவங்க இன்னைக்கு இருக்காங்க. அதனால ஈமானையும் யகீனையும் அல்லாஹ் நமக்கு தர வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பயத்திலே வாழ வேண்டும்.
ரப்புடைய பயத்திலே வாழ வேண்டும். காலங்கள் கொஞ்ச காலம் தான். நம்மளை வைக்கக்கூடிய இடம் கபர் தான். நம்ம வாழக்கூடிய இடம் கபர் தான். அதற்கு பிறகு மஹ்ஷர் இருக்கிறது, அதுக்கு பிறகு ஹிசாப் இருக்கிறது. ஏன் இந்த வட்டத்துக்குள்ளே வந்தேன், ஏன் இந்த ஜும்மாவுக்கு வந்தேன், இதற்காக இந்த நேரத்தை இங்கு செலவழிக்க வேண்டும். நான் ஒரு முஸ்லீமா இருக்கிறேன், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டேன், அல்லாஹ் பயந்து வாழ என்று சொன்னால் எல்லா விஷயத்திலையும் நாம் பயந்து வாழ வேண்டும். ஹராமை தவிர்த்து அல்லாஹ் தஆலா ஹலாலே வாழ வாழ்க்கை தருவானாக என கூறி என்னுடைய குத்பாவை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி